தமிழ்நாட்டில் ஆந்திராவில் நிறைய இடங்கள் இன்னும் டீட்டெயிலாக கொஞ்சம் நியூஸ் கலெக்ட் பண்ண ரிலேட்டடாக இந்தியா ஃபுல்லாக இந்த வட்டிக்காக நிறைய டெஸ்ட் காசு கொடுத்து தர முடியாதவங்கள அதுக்கு பதிலாக வந்து பணத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்ம ரொம்ப இதுவாக பண்ணாமல் ஒரு குடும்ப கதையாக அதை பண்ணி அதோட கெயின் காமன் மேன் அந்த நிறையவே இல்லை. தமிழ்நாடு முழுக்க நிறைய மக்கள் இல்லை. ஆனால் சினிமா துறையில் பார் லேட்டஸ்டாக ஒரு ரோடே போட்டு தகவல் நீங்கள் ஷூட்டிங் எடுத்தீங்க. இந்த ஏரியாவில் ரோடு போட்டு ரோடு இல்லை லைஃபாக ரோடு போட்டு அளவுக்கு நான் இன்னும் வளரலைங்க. ஒருவேளை நான் கண்டிப்பாக வளர்ந்துட்டேன்னா கண்டிப்பாக அதே ஊருக்கு போய் அந்த ஊருக்கு தேவையானது நான் கதை எழுதிக்கிறேன். அந்த போய் பார்த்து உண்மையிலேயே அந்த ஊரில் ரோடு இல்லை. நான் என்ன ரோடு அங்கே போகணும் அந்த வாழ்க்கை தான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதனால் அந்த லொக்கேஷன் பண்ணேன். அதனால் அந்த நிலைமை வளர்ந்து வரணும்னா கண்டிப்பாக நானும் அண்ணன் வந்து ஒரு 15 வருஷமா பழக்கம், 10 வருஷமா ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன். அதே பழக்கம். அப்போ வந்து அண்ணன்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு அவங்க கூட நான் அடிபொலின்னு ஒரு சாங் வந்து சிவகுமார் அதில் நான் டேரக்ஷன் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணேன் சாங். அப்போது மேடம் தெரியும். அப்போது நல்லா ஒர்க் பண்ணாங்க. டே நைட் ஒரே நாள் ஷூட் பண்ண சாங் அது. அப்போலேருந்து ஒரு அவங்க தெரியும். அந்த கதை பண்ணி முடிச்சுட்டு சரி நல்லா இருப்பாங்க. ரொம்ப பார்த்தீங்கன்னா நம்ம மோர் இன்னசென்ட்டுக்கு கிடைக்காத ஒரு வரமாக ஒரு வயசு ரொம்ப கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படின்றதுனால அவங்கள சூஸ் பண்ணி ஹீரோயின் விஜய் சார் கூட நேருக்கு ரத்து பண்ணாங்க. அவங்க ஏன் நல்லா பார்த்தீங்க? அவங்க பெரிய சீன்ஸ் பெருசாக இல்லை. அவங்க கேரக்டர் காமிக்கணும்னா இல்லை இல்லைண்ணா, அது அவங்களோட கதாபாத்திரத்தை அவங்களே டேக் ஓவர் பண்ணிக்கிட்டு அவங்களே கொடுத்த சில இன்புட்ஸ்லாம். ஏன்னா அந்த ஊர் மக்களோட மக்களாக இருக்கணும். ப்ளஸ் அந்த இடத்துல அவங்க தான் அந்த ஃப்ளாஷ்பேக்கை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் ஹோல்டு பண்ணணும். அந்த இடத்துல ஒரு நியூ ஃபேஸோ இல்லை வேறு எஸ்டாப்ளிஷ்டு ஃபேஸ்னாலும் எனக்கு அந்த இடத்துல ஹோல்டு பண்ணுற மாதிரி ஒருத்தங்க தேவை. கௌசல்யா மேடம் ஆல்ரெடி நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஹீரோஸோட பண்ணி கிராமங்கள் எல்லாத்துலேயுமே ரொம்ப கனெக்டடாக இருந்த ஒரு ஹீரோயின். அதை ரொம்ப கிராமத்துக்குள்ளே போய் பண்ணுறோம் அப்படின்றதுனால மேடம் நான் செலக்ட் பண்ணி கேட்ட உடனே அவங்க ஓகே தானே சொன்னாங்க. எதுவுமே சொல்லலை. அது உண்மை இல்லை. அதான் நான் உண்மையே என் கற்பனையும் சேர்ந்து தான் எழுதியிருக்கேன்னு முதலே கார்டு போட்டுறாங்க. இதில் அந்த பாதிக்கப்படுறது ஒரு கிராமத்தில் இருக்கிற நிறைய பெண்கள் பாதிக்கப்படுறது அது உண்மை. அது ஒரு மணி கடன் கொடுக்குறவனால பாதிக்கப்படுறது இதெல்லாமே உண்மை. அது சார்ந்த அந்த கிராமம் அன்டெவலப்டாக இருக்கிறது இதெல்லாம் உண்மை. அதை கொஞ்சம் என்னுடைய ப்ரெசன்டேஷனாக படமாக பண்ணுறது நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு நிறைய படம் ரிலீஸ் ஆகும். பெரிய படமும் ரிலீஸ் ஆகும். எப்படி சமாளிக்க போறீங்க? ஏன்னா இன்னைக்கு ப்ரொமோஷன் வேணும், ஹீரோ வேணும், பெரிய ஹீரோ லைஃப் நேரம் எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் இருக்கீங்கன்ற ஒரு நம்பிக்கை தானே. நீங்களாம் எத்தனை எப்படியாவது படம் பார்த்தீங்க. ஸோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ஸோ நீங்கள் எப்படியாவது எத்தனை போய் நல்ல படத்தை சேர்த்தீங்கன்ற நம்பிக்கையில் தான் இருக்கேன். தேங்க்ஸ்ண்ணா. எல்லாரும் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. எல்லாரும் போய் பாருங்கள். கௌசல்யா வரவே இல்லையா உள்ள விஜய் சார் பிரச்சாரத்தில் இருக்காரு. நீங்கள் பீக்கில் இருக்கீங்க. இந்த நேரத்தில் அவங்க கூட ரிலீஸ் ஆகும். ரொம்ப நாள் துறையில் பார்க்குறீங்க. ஆடியன்ஸ் அவ்வளோ எங்களுக்கு பார்த்தாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் என்னென்ன நல்ல படம் பண்ணுவீங்களா? இல்லை வந்து நிறைய பேர் வந்து பெரிய வாய்ப்பு படம் பண்ண மாட்டாங்க. அவ்வளோதான் விஷயம். ஜூஸியாக இருக்கேன், அவ்வளோதான் விஷயம். ஹீரோக்கெல்லாம் வயசானது ஹீரோ தான். ஹீரோயின்லாம் ஏன் அம்மா கேரக்டர் கொடுக்குறாங்க? கேட்க மாட்டீங்களா நேரத்துக்கிட்ட? நீங்கள் விஜய் சார் இப்படி எத்தனை படம் பண்ணியிருக்கிறீங்க. ஏன் லேடிஸ் மட்டும் இந்த கேரக்டர் வருதுன்னு கேட்க மாட்டீங்க? அப்பா கேரக்டர் கொடுக்க மாட்டீங்க அவங்களுக்குலாம்?
மாதிரி கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான கண்டென்ட்டாக பார்க்கணும். ஸோ இந்த ஒரு கண்டென்ட் மூலமா வந்து ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்சுக்காக இந்த படத்தை இந்த டைமில் ரிலீஸ் பண்ணுறது கண்டிப்பாக எடுத்துக்கலாம். எல்லாரும் இப்போ நிறைய நியூஸஸ் நம்ம பார்த்துருக்கோம். பெண்கள் பாதுகாப்பு இல்லை, எங்கே போனாலும் செக்யூர்டாக இல்லை, உமன்ஸ் வெளியில் போனால் சேஃபாக வீட்டுக்கு வராங்களா இல்லை. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் எழுதிக்கிற ஒரு ஜஸ்டிஸ் அது வந்து ஒரு சட்டத்தை நம்ம கையில் எடுத்துட முடியாது. ஆனால் எடுத்தாலும் அவனுக்கு என்ன தீர்வுன்றதையும் நான் கிளைமேக்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு தேர்தல் நேரத்தில் நம்ம என்ன மாதிரி ஒரு லைஃப் பார்த்துட்டு இருக்கோன்றதை ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய ஒரு படமாகவும் இது இருக்குது. ஸோ கண்டிப்பாக ரெண்டு சீன் வந்து பொள்ளாச்சி சம்பவத்தில் கொண்டு வர மாதிரி ஆனால் அது உண்மையான ஸ்டோரி தான். ஆல்ரெடி தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் நடந்த ஒரு கதை தான். சொன்ன மாதிரி தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் உண்மையாக நடந்த ஒரு விஷயம். கிராமத்தில் நிறைய பேர் சஃபர் ஆகி நிறைய பேர் இறந்துருக்காங்க. ப்ரூஃப் இருக்குது, பேப்பர்ஸ். அது எண்டு கார்டில் போட்டேன், பேப்பர் கட்ஸ் எல்லாம் போட்டேன். பொலிட்டிக்கல் சேஞ்ச் இல்லை இந்த பொலிட்டிக்கல் சேஞ்சுன்னு சொல்லி பொலிட்டிக்கல் சேஞ்சுன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? இப்போதானே ஏதோ கொஞ்சம் தூய சக்திக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களா? நான் ஏதோ சும்மா நல்லா விசிலுக்கு வர முடியல, கஷ்டப்பட்டு ஏறி வந்து எல்லாரும் பாருங்கண்ணே. எல்லாருக்கும் ஒரு நல்ல மெசேஜா, ஒரு ஃபீல் குட்டா, ஒரு புது செல்வராகவன் சாரை பார்க்குற ஒரு படமா இது எல்லாருக்கும் கேட்டு படம் பாருங்க. தேங்க்ஸ்.